கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனை போல ஒரு நல்லவர் இல்லை. இந்த நல்லவரை நாம் உத்தமத்தோடு உண்மையோடு ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டின அவருடைய பிரசன்னம் நம்மை மேற்கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்புவோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது எபேசுவிலே தேவன் செய்ததான அற்புதங்களை பார்ப்பதற்காக உதவி செய்கிறார். நாமும் அதை அப்படியே மனக்கண்கள் கொண்டு முன்பாக கொண்டு வந்து அதை பார்ப்பதற்கு இதை வேதாகமத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க 9வது வசனத்தை வாசிங்களேன். 19:9 வாசி. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க. ஒரு எளிய முறையிலே பவுல் சம்பாஷிக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் செய்ததை பார்க்கும் பொழுது எளிய முறையில் பவுல் செய்தாலும் எதிர்பாராத பலனை கர்த்தர் தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாமும் நம்முடைய வாழ்க்கையில எளிய முறையிலே கர்த்தருக்காக காரியங்களை செய்யலாம். ஆனால் எதிர்பாராத பலனை தருகிற ஒரு கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் நம்பி தருகிறதை பயன்படுத்தி நமக்கு தெரிந்ததை செயல்படுத்துவதற்கு பதிலாக, மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்பி கொடுத்ததை நம்முடைய அறிவிலே நமக்கு தெரிந்ததை நாம் செயல்படுத்துவதற்கு பதில் தேவன் உணர்த்துவதை செயல்படுத்தினால் அற்புதமான ஆச்சரியமான கிருபை வெளிப்பட கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது எப்ப தெரியுமா? இங்க வேத பகுதியில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவுக்கு வந்தபோது வேறு எந்த ஊரிலும் நடக்காத அற்புதத்தை கர்த்தர் அங்கே செய்தார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 13-14 வாசிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆனா இங்கே வாசிக்கும் போது பவுல் மூலமாக கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறார்? எதிர்பாராத பதில்களை, நாம் நினைத்து பார்க்காத அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவர். எப்ப தெரியுமா? அவருடைய நேரத்தில் நாம் செயல்படும் போது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. அவருடைய நேரத்தில் நாம் செயல்படும் போது எதிர்பாராத பதில்களை, எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். முதல் முறை வந்தபோது பவுலை எல்லாரும் கேட்கிறாங்க, இங்கே நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது
அவன் இருக்கவில்லை. அவன் இருக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய நடத்துதல் அதுதான். ஆனா மறுபடியும் கர்த்தருடைய நடத்துதலின்படி அவன் இரண்டாம் முறை வரும்போது வசனம் சொல்லுகிறது 2 வருடம் அங்கே அவன் தங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவு செய்கிற ஊழியத்தை செய்வதற்கு பவுலுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். யூதர்கள் வந்து கேட்டாங்க, கர்த்தருடைய நேரத்தில், அந்த இடத்துல யூதர்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய நேரத்தில் வந்தபோது யூதர்கள் மட்டுமல்ல, ஆசியா தேசத்தில் இருக்கிறவர்கள், கிரேக்கர் எல்லாரும் கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மனிதன் விரும்புகிற நேரத்தில் எபேசுவிலே பவுல் இருந்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமா இவ்வளவு பெரிய பதில் கிடைத்திருக்காது. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய நேரத்தில் வந்தபோது எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் அங்கே பவுல் மூலமாக நிகழ்த்தி காட்டினார். அல்லேலூயா. எபேசுவிற்கு மட்டுமல்ல, ஆசியா தேசம் முழுவதற்கும் அவனை கர்த்தர் ஆசீர்வாதமாக்குகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு மட்டுமல்ல உங்க ஊருக்கே கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. மனித வற்புறுத்தல்களினாலே நாம் ஒன்றை செய்ய முடியும், தேவனுடைய நடத்துதலின்படியும் ஒன்றை நாம் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருடைய நடத்துதலின்படி அவருடைய நேரத்தில் செய்தால் எதிர்பாராத அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவங்க கேட்குறாங்க, இங்கே இருந்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, முடியாது அப்படின்னு அதற்கு சம்மதிக்கவே இல்லை. அப்போ மனசில் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, வேற ஏதாவது இவர்கிட்ட நாங்கள் கேட்டோமா, இருந்து பிரசங்கம் பண்ணும் அப்படி தானே கேட்குறோம், இவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் இவ்வளோ பெரிய ஊழியன் எங்களை புறக்கணித்து போய்விட்டாரே என்று சொல்லி மனம் புண்பட்டிருக்கலாம், மனம் புண்பட்டிருக்கலாம். ஆனால் நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒன்றை அவர்களுக்கு உணர்த்தினார். என்ன தெரியுமா? யாரும் என்னை பார்க்கல, யாரும் என்னை விசாரிக்கல, யாரும் என்னை சட்டை பண்ணல என்றால் நீ வருத்தப்பட வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரும் உங்களை விசாரிக்கல, யாரும் உங்களை கேட்கல, யாரும் உங்களை சட்டை பண்ணல, எல்லாரும் புறக்கணிக்கிறாங்களா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதே பவுலை மறுபடியும் கர்த்தர் எபேசுவுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டு வரும்போது அற்புத அடையாளங்களினாலே நிரப்புவார். ஆமென். நல்ல கவனிங்க, ஆச்சரியமானதை செய்வார். சில நேரத்தில் நாம நினைக்கிறோம், ஆண்டவர் நான் கேட்டதை எனக்கு தரல, என்னை ஒதுக்கி வைத்து விட்டு போய்விட்டாரே என்று நாம் நினைக்கலாம். எபேசியருடைய தேவைக்கு பதில் கொடுக்க பவுல் செவி சாய்க்கல, ஆரம்பத்தில் முதல் முறை செவி சாய்க்கல, அது கர்த்தருடைய திட்டம். ஆனால் அவன் போனதினால தான் அப்போலோவை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பவுலின் மூலம் அதை செய்வதை விட ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியின் மூலம் அப்பல்லோவில் பெரிய கிரியை செய்வதற்கு என் ஆண்டவர் திட்டமிட்டிருந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவருக்கு உண்மை உள்ளவர்களை என் ஆண்டவர் நிச்சயம் கனப்படுத்துவார், உயர்த்துவார். இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரம் 11 16 வசனத்து வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க கேட்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர்
பொல்லாத ஆவியை பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. இந்த பகுதியில இருந்து ஒரு கருத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு விலகி ஓடின 3. விலகி ஓடின 3. இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட அந்த கருத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. அங்கு ஆண்டவர் பவுலை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, ஆச்சரியமான பல காரியங்கள் நடக்கிறது. இடையிலே ஓடி போனதும் இருக்குது, இடையில ஓடி போனதும் இருக்கிறது. அதை நம்முடைய கவனத்திற்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கொண்டு வருவாராக. 12 வசனத்தை வாசிங்க. 19, 12. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. முதலாவது விலகி ஓடினது வியாதிகள். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க. முதலாவது விலகி ஓடினது வியாதிகள். வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கின, ஓடி போயின. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க வந்திருக்கிற எத்தனை பேருடைய சரீரத்தில் வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும் இப்ப எல்லாம் விலகி ஓட போகிறது. அல்லேலூயா. பவுலை ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தினதுடைய விளைவு என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர்கள், வேதனை உள்ளவர்கள், அதிக நாளாய் தீர்க்கப்பட முடியாத வியாதி பிரச்சனை உள்ளவர்கள் அங்கே வராங்க. அப்படி வரும்பொழுது பவுல் பிரசங்கிக்கிறான். பவுலுடைய கர்ச்சீப்பை தூக்கி என்ன பண்ணுகிறார்கள்? போடுகிறார்கள். போடும் பொழுது வியாதிகள் ஓடி போயின. எப்படி ஓடி போயின தெரியுமா? அது இருந்த தடயம் கூட இல்லாமல் இல்லாததை போல ஓடி போக வைக்கிறவர் இந்த காலை வேளையில நம்ம மத்தியிலும் இருக்கிறார். அந்த வியாதியினுடைய தடயமே இல்லாமல் எல்லாவற்றையும் ஓடி போக வல்லமை உள்ள கர்த்தர் இந்த காலை வேளையிலே அன்றைக்கு செய்தவர் உங்களுக்கும் கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. அதை ஓடி போக செய்ய ஆண்டவர் வல்லவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனம். மார்க் 1வது அதிகாரம் 31வது வசனம். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. நல்ல கவனிங்க. பேதுருடைய மாமி ஜுரமாயிருக்கிறார். இயேசு வந்து போய் என்ன செய்கிறார்னா, கையை நீட்டி அவளை தூக்கிவிட்டார். அப்போது ஜுரம் அவளை விட்டு நீங்கினது, ஓடி போனது. காலைவேளை ஒரு நிமிஷம், ஆண்டவரே இப்போ என் கையை நீங்க பிடிங்க ஆண்டவரே. நீங்க பிடிச்சீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகள் பலவீனங்கள் இப்போ விலகி ஓடும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க் 1:41-42. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு
சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. நல்ல கவனிங்க, இயேசுவின் பக்கத்துல ஒரு தொழுநோயாளன் வருகிறான். இயேசு அவனை தொடுகிறார். உண்மையிலே தொழுநோயாளனை தொடக்கூடாது, ஆனால் அவனை தொட்டார். தொட்டுவிட்டு குஷ்டரோகம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று. இந்த ஆராதனையில நெடுநாளாய் வியாதியில பாதிக்கப்பட்ட யார் வந்திருந்தாலும் இப்ப கர்த்தர் உங்க கையை தொடுவாராக. இப்போ அந்த வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாவதாக. அந்த வியாதியின் கூறுகள் இடமே தெரியாமல் எல்லாம் விலகி போக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இல்ல, உங்க குடும்பத்தில் உறவினர் குடும்பத்தில் இருந்தாலும் இயேசுவின் வல்லமை அவர்களை விடுதலை ஆக்குவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை அதை செய்வதற்கு போதுமானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம ஆராதிக்கிற வேளையில வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில இந்த ஆராதனைக்கு அவங்க ஒருவேளை வராம போயிருந்தாலும் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை போய் அவர்களை சுகமாக்கும். அல்லேலூயா. நீர் சுகமாக்க முடியும் என்பது மட்டுமல்ல, அந்த வியாதி போன தடயமே இல்லாமல் ஓடி போக செய்ய இயேசுவாலே ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப மார்க் 5:29 வாசிங்க. மார்க் 5:29. பயிர் விளைந்து 5:29. மார்க் 5:29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவளுக்கு தீராத பிரச்சனை, தீராத பிரச்சனை. 12 வருஷம் பாதிக்கப்படுகிறாள். ஆனால் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே பலவீனத்தின் நடுவிலே கூட்டத்திற்கு உள்ளே போய் இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொடுகிறாள். வேதம் அழகாய் பதிவு செய்திருக்கிறது. வேதனை நீங்கி சுகமடைந்தாள். இந்த காலைவேளை எந்த வேதனையோடு நீங்க வந்திருந்தாலும், வியாதி என்கிற வேதனை அந்த நெருக்கத்தோடு இருந்தால், இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனை முடிவதற்குள் அந்த வேதனை ஓடி போய் அந்த இடம் தெரியாமல் கர்த்தர் போக செய்வாராக. அதே கர்த்தர் அந்த 12 வருட பெரும்பாடுள்ள செய்திக்கு சகோதரிக்கு சுகத்தை கொடுத்த இயேசு உண்மையுள்ளவர். அவர் இன்றைக்கும் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பெரும் பிளவை இருந்தது. மரண தருவாயில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். கேட்டபோது இறங்கி வந்து கர்த்தர் அவனை சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. சுகப்படுத்தும் போது 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்கிறான், அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அவன் மேல் போட்டபோது அவன் பிழைத்தான். ஆண்டவர் தொட்டார், வியாதி நீங்கினது. ஆண்டவரை ஒருவள் வந்து தொட்டால் வியாதி நீங்கினது. இங்கே ஒரு நிகழ்ச்சி, ஆண்டவரும் தொட்டதாக தெரியவில்லை, எசேக்கியாவும் தொட்டதாக தெரியல. அடையை தூக்கி போடுகிறார்கள், வியாதி வேதனை போகிறது. அப்ப மகிமை எதற்கு சொல்லணும்? அந்த மருந்து இருக்கா? அந்த அடைந்த அது எதுக்காக மகிமை சொல்லுதுன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியா ஏசாயாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும்
மூன்றாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றார். அடையாளம் என்ன என்றார். நல்ல கவனிங்க. கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கு ஆண்டவர் இந்த மெத்தட் ட்ரீட்மெண்ட்டை கர்த்தர் பயன்படுத்தினார். குணமாக்குவதற்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தான் அதை செய்கிறார். குணமாக்க பல வழிகள், பல மருத்துவங்கள் இருக்கலாம், ஆனால் சுகம் கொடுக்க அவராலே மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. தேவன் அதை நீங்கி போக பண்ண வல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எப்பேற்பட்ட எத்தனை வருட வியாதியா இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுவோமானால், அவருடைய வல்லமை இறங்கி வருமானால் நிச்சயம் ஒரு சுகம் உண்டு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அற்புதமாக ஆண்டவர் அதை செய்கிறார். ஏன் இதை செய்கிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். சிலுவையிலே அவருடைய தழும்புகளாலே நீங்களும் நானும் குணமாவதற்கு, வியாதியை நீக்க என் ஆண்டவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குணமாக்குவதற்கு கிரயம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை போக பண்ண அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே வியாதி போகிறது. பவுலுடைய வேலை அல்ல, பவுல் செய்த சாதனையும் அல்ல, கர்த்தரே அதை செய்தார். இரண்டாவது விலகி ஓடின ஒன்று. 19-12 வாசிங்க. அப்போஸ்தலர் 19-12. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு. இரண்டாவது விலகி ஓடினது அசுத்த ஆவிகளை விலகி ஓட செய்தார். அல்லேலூயா. பொல்லாத ஆவிகளும், வசனம் அழகா பதிவு செய்கிறது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு விலகி புறப்பட்டன. விலகின இரண்டாவது காரியம், அசுத்த ஆவியை விலகி ஓட செய்கிறார். முதலில் வியாதி. ஒருவேளை வியாதிய மருந்து கொடுத்து சுகமாக்கிடலாம், வியாதிய மருந்து கொடுத்து சுகமாக்கிடலாம். ஆனா பிசாச மருந்து வச்சு சுகமாக்கவே முடியாது. மருந்து கொடுத்து சுகமாக்கவே, என்ன மருந்து கொடுத்தாலும் அவன் அசையவே மாட்டான். அதற்கு ஒன்னே ஒன்று தேவை, தேவ வல்லமை. பொல்லாத ஆவி விலகி போகணும்னு என்ன வேணும்? தேவ வல்லமை. மார்க் 5:6 வாசிங்க. மார்க் 5:6. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. கல்லறை தோட்டத்திலே ஒருவன் வாழ்ந்து வருகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கால் வைக்கிறார். தூரத்திலே கண்டபோது, இன்னும் பக்கத்துல வரல. கர்த்தருடைய பிரசன்னம் அசுத்த ஆவியை களைய பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிரசன்னம் அசுத்த ஆவியை களைய பண்ணுகிறது. அவன் என்னென்னவோ சொல்றான், ஒன்னையும் சொல்ல விடல. கர்த்தர் கட்டளையிட்டார், ஓடுகிறது. நல்ல கவனி. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை, அவர் சமூகத்தின் வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை அசுத்த ஆவியை விலகி ஓடும்படி செய்கிறது. இன்றைக்கும் அப்படித்தான் இந்த காலை வேளை தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. இயேசுவினுடைய சமூகம், அவருடைய வார்த்தையின் வல்லமை பிசாசுகளை விலகி ஓட செய்யும். மார்க்கு 1:22-24 வாசிங்க. மார்க்கு 1:22-24. அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்?
உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நல்ல கவனிங்க, ஜெபாலயத்தில் ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அசுத்தாவிக்கு அங்கே உட்கார முடியல. அசுத்தாவிக்கு அங்கே நல்ல கவனிங்க, தேவ பிரசன்னம் அசுத்தாவியை களைய பண்ணும். அவனால் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அது அவனை அலக்களிக்கிறது. எழும்பி நின்று சத்தம் போடுறான். இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவினால் உட்கார முடியல. எழுந்து நின்று அவன் என்ன பண்ணுகிறான், சத்தமிடுகிறான். அந்த இடத்துல சத்ருவால இருக்க முடியவில்லை. உடனே கர்த்தர் சொல்றாரு, இவனை விட்டு அகன்று போன்றார். இவனை விட்டு. அப்போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இந்த அதிகாரம் இவருக்கு எங்கே இருந்து வந்தது? 1:27 வாசிங்க. மார்க்கு 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அதுவும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசுவின் அதிகாரம் பிசாசை விலகி ஓட செய்தது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவினுடைய அதிகாரம் பிசாசினுடைய வல்லமைகளை விலகி ஓட செய்யும். அதைத்தான் ஆண்டவருக்கு சீசருக்கு கொடுத்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே அந்த 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 காரியத்தை அதிகாரத்தை நான் உங்களுக்கும் தருகிறேன். என்னுடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், சுகமாவார்கள், அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள். இன்று பிசாசு துரத்தப்படணும், நமக்கு திறமை இருப்பதினாலே அல்ல, இயேசுவின் அதிகாரத்துக்கு தான் பிசாசு ஓடும். திறமை இருக்கு, படிச்சிருக்கேன், போய் நின்னா நம்மளை துரத்திடும். இயேசுவின் அதிகாரத்தினால தான் என்ன பண்ணும், பிசாசுகள் ஓடும். விலகி ஓடின 2 காரியம். முதலாவது வியாதி போச்சு, 2வது பிசாசுகள், அசுத்தாவிகள், வியாதிகள் எல்லாம் ஓடினது. தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இந்த தேசத்திலும். ஆண்டவரே, உம்மை எங்கெல்லாம் இணைந்து ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் உடைய வல்லமையை வெளிப்பட செய்து, அந்த கூட்டங்களிலே யார் யாரெல்லாம் வியாதியோடு வருகிறார்களோ, யார் யாரெல்லாம் பிசாசின் கிரியைகளோடு ஆண்டவரே ஆதிக்கத்தினாலே பாதிக்கப்பட்டு வருகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த வியாதிகள், பொல்லாத ஆவிகளை கர்த்தர் நீங்க செய்வீராக, பிசாசுகளை விலகி ஓட செய்வீராக. 3வது விலகி ஓடின, அதுதான் இன்றைக்கு முக்கியமான காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:16. பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு, நல்ல கவனிங்க, வசனம் அழகா சொல்லுது, அவர்கள் காயப்பட்டவர்களாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இங்க ஓடினது வியாதியும் இல்லை, பிசாசும் இல்லை, இங்க ஓடினது மனிதர்கள். இங்க ஓடினது யாரு? மனிதர்கள். இவர்களை ஓட வைத்தது ஆண்டவர் இல்ல, இவர்களை ஓட வைத்தது பிசாசு. ஏன் அவர்களை ஓட வைத்தான்? இவர்கள் பிசாசு பிடித்திருந்த அவனை பிசாசை விரட்ட நினைத்தார்கள். ஆனால் பிசாசு இவங்களை ஓட வச்சிருச்சு. அப்போஸ்தலர் 19:13 வாசிங்க. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு, உங்களுக்கு இங்கதான் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இங்கதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நல்ல கவனிங்க, இது மிகவும் அவமானத்திற்குரிய
வெட்கத்திற்குரிய ஒரு செயலாக மாறினது. இந்த மனிதன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். இவங்க தான் தேடி போய் அந்த வீட்டிற்குள் இருக்கிற அவனிலே இருக்கிற அந்த பிசாசை துரத்தணும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனா வீட்டை விட்டு பிசாசு இவர்களை துரத்தினான். வியாதி சுகமானது கூட அவ்வளவு விவரமா எழுதல, பிசாசு ஓடினது கூட விவரமா எழுதல. ஆனா இவர்களை துரத்தின விதத்தை வேதாகமம் விவரமாக பதிவு செய்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இவர்களுக்குள்ளே இருந்த 5 காரியங்கள் தான் பிசாசு இவர்களை ஓட செய்ததற்கு காரணம். அந்த 5 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்மளையும் பிசாசு ஓட செய்வான். நம்மளை பார்த்து நமக்குள் தேவன் இருப்பாரானால், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்குமானால் நம்மை பார்த்து வியாதிகள் போகும், பிசாசுகள் ஓடும், நாம ஓட மாட்டோம், அவனை ஓட வைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். காலை ஆராதனையில் எவ்வளோ டைம் இருக்கோ அது வரைக்கும் நான் பேசுகிறேன். முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இங்கே தான் ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏன் அப்படி நடந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர். முதலாவது, இவங்களை பிசாசு ஓட வச்சதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? முரண்பாடு இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் முரண்பாடுகள் இருக்குமானால் பிசாசை நம்மளால் ஓட்ட முடியாது, பிசாசு நம்மளை ஓட விடுவான். அல்லேலூயா. இந்த பகுதியில் பாருங்க, 7 பேர் சேர்ந்து அதை முயற்சி பண்ணுகிறார்கள். இந்த 7 பேர் யார் என்று 14வது வசனத்தில் விவரமாக ஆண்டவர் சொல்றார். 7 பேர் யார்? அவருடைய தகப்பன் யார்னா பிரதான ஆசாரியன். எபேசு பட்டணத்தில் இருக்கிறான். வேதம் பொய் சொல்லாது. பிரதான ஆசாரியன் குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆசாரியன். ஒருவேளை அவன் எருசலேமில் இருந்திருந்தால் ஒரு காலத்தில் அவன் பிரதான ஆசாரியனாய் வந்திருக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரதான ஆசாரியனாய் வருவதற்கு பிறப்பினாலேயே எல்லா உரிமையும் தகுதியும் பெற்றிருக்கிற ஒரு ஆளுக்கு 7 பிள்ளை. எத்தனை பிள்ளை? 7 பிள்ளை. 7 ஆண் பிள்ளை. 7 ஆண் பிள்ளை. 7 ஆண் பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்களான்னா, அப்பா பிரதான ஆசாரியன், பிள்ளைகள் 7 மந்திரவாதி. பிள்ளைகள் 7 யாரு? மந்திரவாதி. அவங்க கிட்ட போய், அப்பா நீங்க யாருப்பா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க யார் தெரியுமா? யூதர்கள். நாங்கெல்லாம் புறஜாதிகள் இல்லை, நாங்கெல்லாம் யாரு? யூதர்கள். எங்களுக்கு தான் பைபிளே கிடைச்சது, எங்களுக்கு தான் வேதாகமமே கிடைச்சது, எங்களுக்காக தான் தேவனே இருக்கிறார். நாங்கள் எல்லாம் யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற 7 பேரும் யூதர்கள். அல்லேலூயா. ஆனா முரண்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தில் இருந்தவர்கள் ஆண்டவர் விரும்பத்தகாத மந்திரவாதிகளாய் இருந்தார்கள். பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளாக, மேன்மைக்கு உரியவர்களாக, மகிமைக்குரிய ஒரு மனிதனின் பிள்ளைகளாக இருந்தார்கள். அத்தனை பேரும் 7 பேர் அப்படிதான் இருந்தா அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். மந்திரவாதிகளாக இருந்தார்கள். யாருடைய பிள்ளைகள்? பாஸ்டருடைய பிள்ளை மந்திரவாதி. நல்ல கவனிங்க. பிசாசை துரத்தும் போகும்போது நம்மளை பிசாசு துரத்தி விடக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டுமானால்
நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? இவர்களில் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. முரண்பாடு இருக்கக்கூடாது. பேர் யூதன், ஆனால் வேலை என்னது? மந்திரம். பேர் யூதன், தேவஜனம், ஆனா செய்கிற வேலை மந்திரம். பாஸ்டர் பிள்ளையே என்னவா இருக்கிறான்? மந்திரவாதியா இருக்கிறான். இப்படிப்பட்ட முரணான வாழ்வு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பிலிப்புவை குறித்து பார்க்கிறோம். அவன் பிரதான ஆசாரியனே இல்லை. அந்த பிலிப்புவை பார்க்கும் பொழுது அந்த பிலிப்புவுக்கு 4 பெண் பிள்ளைகள், 4 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். அப்படி சொன்னா எவ்வளவு நல்ல சாட்சி. 4 பிள்ளைகளும் தீர்க்க தரிசி அப்படின்னா நல்ல சாட்சி. 7 பிள்ளை 7 பேரும் மந்திரவாதி. இது எப்படி இருக்கு? வேதனைக்குரிய காரியம். இந்த காலையில் உங்க இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே எனக்குள்ள ரெட்ட வேடம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது தேவ மனுஷனை போல, ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே வேற மனிதன். ஆண்டவரே நிஜம் ஒன்று நிழல் ஒன்று நான் வாழக்கூடாது. கர்த்தர் பட்சத்தில் நான் இருந்தா பிசாசு ஓடுவான். கர்த்தருக்கு பிரியமில்லாதது முரண்பாடு. எனக்குள்ளே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லியும் தேவன் விரும்பாத காரியம் எனக்குள்ளே முரண்பாடு இருந்தால் பிசாசு என்னை ஓட வச்சிருவான். என்ன பரிதாபம்! அதை சொல்றேன். ஆண்டவர் பீலேயாமை வைத்து சொல்லுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை என்று இந்த ஜனத்தை குறித்து பேசி இருக்கிறார். உனக்கு விரோதமா மந்திரவாதமே கிடையாது என்று சொன்னா இப்ப அவங்களே எப்படி இருக்கா? மந்திரவாதியா மாறிட்டாங்க. உலகில் எந்த மந்திரமும் அவர்களை தாக்கி இருக்க முடியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களிலே சிலரே மந்திரவாதியாய் மாறி இருக்கிறார்கள் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. அல்லேலூயா. மோசமான நிலைமைக்கு வந்திருக்கிறதை இந்த பகுதி நமக்கு எச்சரிக்கிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். நல்ல கவனிங்க. போதும். சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அவனுக்கு 2 குமாரர்கள். இருவரையும் அவன் நியாயாதிபதிகளாக நியமிக்கிறான். 3ஆம் வசனத்துல வேலை நியாயாதிபதி, ஆனால் அவனுடைய குமாரன் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை 3ஆம் வசனத்துல வேலை நியாயாதிபதி, ஆனால் நடந்தது நியாயத்தை புரட்டுகிறவங்களா நடந்தாங்க. வேலைக்கு அவர்களுடைய கொடுக்கப்பட்ட வேலைக்கும் அவர்கள் செய்ததற்கும் முரண் இருந்தது. அவர்களுக்கு இருந்த பட்டத்திற்கும் அவருடைய செயல் விளைவுகளுக்கும் முரண்பாடு இருந்தது. அதனால ஜனங்களே சொல்லிட்டாங்க, தயவு செய்து இவர்கள் இந்த வேலையில தொடர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் பரிதாபமாக மாறிவிட்டார்கள். நாம் யார் என்று அறியப்படுகிறோம் என்பது முக்கியமல்ல, உண்மையில் நாம் யார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3ஆவது அதிகாரம் 10வது வசனம். 3:10. இயேசு அவரை நோக்கி
இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலின் போதகராய் இருந்தும் நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இவைகளை அறியாமல் இருக்கிறாய். நிக்கதேமுவை பார்த்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலினுடைய போதகனாய் இருக்கிறாய், அப்படி இருந்தும் உனக்கு இந்த சின்ன சத்தியம் புரியவில்லையே. இவர்கள் யூத ஜனத்தில் இருந்தவர்கள் எப்படி மந்திரவாதியாய் மாறினார்கள்? ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தில் ஒன்று, உபாகமம் 18வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 18வது அதிகாரம் 10-11 வசனங்கள். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனுக்கும் அஞ்சனம் பார்க்கிறவனுக்கும் சூனியக்காரனுக்கும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே ஆண்டவர் கண்டிப்பா சொன்னார். என்ன சொன்னார்? உன் நடுவிலே குறி சொல்லுகிறவன், மந்திரவாதி, நாள் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, சன்னதக்காரன், மாயவித்தைக்காரன், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவன் உங்கள் நடுவிலே இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கல்லெறிந்து கொன்று விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு உறுதியான ஒரு கட்டளை கொடுத்தார். இவையெல்லாம் அவர்கள் தெரிந்திருந்தும் அதற்கு இடம் கொடுத்து அவர்களே மந்திரவாதிகள் ஆனார்கள் என்றால் கடின கழுத்துள்ளவர்கள். கடின கழுத்துள்ளவர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அல்ல, ஆண்டவருடைய கட்டளையை பெற்றவங்க. கடின கழுத்துள்ளவனா மாறினதுனால இவன் ஆண்டவர் கொடுத்தது ஒன்னையும் நோக்கி பார்க்கல. இன்றைக்கும் பாருங்க, அவர் இருக்கிறார், பாஸ்டர் அவர் பாட்டில் இருக்கிறார், அவருக்கு என்ன, அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டு தான் இருப்பார், அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டு தான், ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருப்பார், பேசிட்டு தான் இருப்பார். நமக்கு என்ன என்று தங்கள் மனதை கடினப்படுத்தி ஆண்டவர் கூடாது என்று சொல்லுவதற்கு துணிந்து இறங்கினா உங்களை பிசாசு ஓட வச்சிருவான். பிசாசு உங்களை ஓட வச்சிருவான். இப்போ வர வாசிங்க 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 24 வசனம். 2 ராஜாக்கள் 23-24. ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை ராஜாவாக்கின போது அவன் செய்த முதல் வேலைகளிலே ஒன்று, தேசத்தில் எங்கெல்லாம் மந்திரவாதிகள் இருந்தாங்களோ, எங்கெல்லாம் இந்த சூனியக்காரர் இருந்தாங்களோ, அவர்களையெல்லாம் கண்டுபிடித்து அத்தனை பேரையும் நிர்மூலமாக்கினார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிரியையை ஆண்டவர் அவனை கொண்டு செய்ய வைத்தார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நாங்கள் கவனமாய் இருக்க எங்களுக்கு இந்த கால வேளையில உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கடினமானதினாலே இப்ப மந்திரத்தை ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் செய்ய இறங்கினாங்க. இறங்கின போது அதே வேலையா மாறிடுச்சு. அதே மந்திரம் செய்யறதே வேலையாக மாறிவிட்டது. ஆர்வத்தில் இறங்கி அலுவலாக மாறிவிட்டது. நாமளும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தானே இது, செல்லில் எப்படி பார்த்தா என்ன, அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா போக போக என்ன பண்ணுது, அதுவே வேலையா மாறி. அதே போலதான் இவங்க ஆர்வத்தில் கொஞ்சமா செய்ய இறங்கினாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தொழிலாக வேலையாகவே மாறிவிட்டது. ஆனா ஒரு பரிதாபமான செயல், எங்க வாழ்க்கையில முரண்பாடுகள் இருந்தால் தயவா எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை
மனுஷருக்கு நான் என்கிட்ட இருக்கிற முரண்பாடு தெரியாமல் இருக்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது என்ன பார்க்குற எல்லாரும் பரிசுத்தவானா, நல்ல விசுவாசியா, ஜெபிக்கிற விசுவாசியா, வேதத்தை வாசிக்கிற விசுவாசியா நான் வெளிக்காட்டலாம். ஆனால் என் மனதுக்குள்ளே இருக்கிறது பிசாசுக்கு தெரியும். என்கிட்ட இருக்கிற முரண்பாடு பிசாசுக்கு நல்லா தெரியும், தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கு நல்லா தெரியும். முரண்பாடு இருந்துச்சுன்னா உங்களை ஓட விட்டுருவான். முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே முரண்பாடு இருந்தா இப்பவே என்னை விட்டு அதை அகற்றிடும். பிசாசு நம்மளை ஓட வச்சு அது பெரும் வெட்கத்திற்கு அவமானத்திற்குரிய ஒரு காரியம். ஆண்டவரே முரண்பாடு, தேவனுக்கு விரோதமான காரியம் என் வாழ்க்கையில் தேவனும் வேண்டும் அதுவும் வேண்டும் சொல்லி விரோதமாக செய்கிற காரியம் இருந்தால், முரண்பாடு இருந்தால் என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். ரெண்டாவது அவங்கள ஓட வச்சதுக்கு காரணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தை மந்திர சொல்ல போல பயன்படுத்தினால் பிசாசு ஓட விட்டுருவான். முதல்ல முரண்பாடு இருந்தால் ஓட விடுவான். ரெண்டாவது, இயேசுவினுடைய நாமத்தை மந்திர சொல்லாக பயன்படுத்தினால் பிசாசு விலகி உங்களை ஓட செஞ்சிருவான். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் கட்டளையிடுகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. இயேசுவின் பெயரை மந்திரவாதி பயன்படுத்துறான். யாரு? இயேசுவின் பெயரை மந்திரவாதி பயன்படுத்துறான். எப்படி பயன்படுத்தினார்கள்? மந்திர பெயர்களை சொல்லி பழகி போன அவர்கள், மந்திரமாக பெயர்களையே சொல்லி சொல்லி அந்த ஆவியின் பெயரிலே என்று சொல்லி பழகி போனவர்கள் இயேசுவின் பெயரை சொல்லுவது அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அல்லேலூயா. 1000 1001 இயேசுவின் வல்லமை என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அல்லேலூயா. அப்படி நினைச்ச ஒரு மந்திர சொல்லாக அவர்கள் பயன்படுத்தினார்களே ஒழிய உணர்ந்து சொல்லுவதற்கு அவர்களாலே முடியாமல் போனது. கவனிக்கணும். நாம உலகத்தில் இன்னைக்கு பழக்கங்கள் வந்துட்டு, அந்த பழக்கத்தில் ஒன்று, நாம கல் தட்டினாலும் என்ன சொல்றோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். கீழே விழுந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். உண்மைதான், இயேசுவின் ரத்தத்தை ஜெயந்தான், விடுதலை உண்டு. ஆனால் மந்திர சொல் அல்ல. இயேசுவின் ரத்தம் என்பது மந்திர சொல் அல்ல. அப்படி சொன்னா பிசாசு பஞ்சிருவான், அப்படி சொன்னா அவன் விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தையோ இயேசுவின் வல்லமையோ மந்திர சொல்லாக அர்த்தம் இல்லாமல் வெறும் வார்த்தையாக சொல்லாக பயன்படுத்தாதிருக்க கர்த்தர் தேவ பிள்ளைக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அர்த்தமே இல்லாம உணர்ந்து சொன்னா ரைட், இதை சொன்னா போயிடும் அப்படின்னு மந்திர சொல் இல்லை. உணர்ந்து அதை பயன்படுத்தினால் பிசாசு பயப்படுவான், இல்லைன்னா நீங்க ஓடணும். இந்த மந்திரவாதிகள் செய்ததை நான் சொல்றேன். வேறு பல அற்புதங்களை செய்யக்கூடிய அசுத்த ஆவிகளுடைய பெயர்களோடு இயேசுவினுடைய நாமத்தின் பெயரையும் ஒன்றாக சேர்த்து அவர் நிகரற்றவர். நல்ல கவனி. அவங்க சேர்த்தது அது வரைக்கும் மந்திரம் நிறைய பேர் ஆவிகள்லாம் சொல்லி செஞ்சாங்க, அதோட சேர்த்து இயேசுவின் நாமத்தையும் சொல்றாங்க. ஆனா இயேசு நிகரற்றவர். கைவத்தி சொல்லுங்க, இயேசு நிகரற்றவர். அவருக்கு ஈடு இன யாருமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளை இயேசுவினுடைய பெயரை வேறு எதற்கும் இணையாக வைத்தால் பிசாசுக்கு கூட அது தெரியும். பிசாசு கூட அது என்ன பண்ணும்? தெரியும். அவனை விரட்ட முடியாது, அவன்தான் நம்மை விரட்டி விடுவான். அப்போ ஆண்டவரே, உமக்கு கொடுக்கிற இடத்தை யாருக்கும் நாங்கள் கொடுக்க கூடாது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்தை வேற யாருக்கும் கொடுக்காதிருக்க எனக்கு ஒரு உதவி செய்யும். பேதுரு ஆண்டவருடைய மகிமையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அதிர்ச்சி அடைந்து சொல்லுகிறான், நாம் இங்கே இருப்பது
நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். இவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு நம்ம கூடாரத்தில் வந்துட்டா எல்லாம் கிடைக்கும். இயேசு நம்முடைய கூடாரத்தில் வந்துட்டார்னா, இருந்துட்டார்னா எல்லாம் கிடைக்கும். அதனால கூடாரத்தை போட்டு விடுவோம் என்று சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 3 பேருக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோன்னு சொன்ன உடனே கர்த்தர் மேல இருந்து ஒரு சத்தம் போட்டார். என்ன சத்தம் போட்டார்? இவர்தான் என்னுடைய நேசகுமாரன். உனக்கு முன்னால இருக்கிறாரேப்பா, இவர்தான் என்னுடைய நேசகுமாரன், அவருக்கு செவி கொடு, அவருக்கு செவி கொடு. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு செவி கொடு. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீ செவி கொடு. பெலிஸ்தர் நினைச்சாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்து தாகோன் கோயில்ல கொண்டு போய் வச்சிட்டோம்னா தாகோனுக்கும் இவருக்கும் நடுவில் தாகோன் இவரை அடக்கி வைத்து விடுவான் என்று சொல்லி நினைத்து கொண்டு வந்தால், அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாங்க, தாகோன் தலைகுப்புற கீழே கிடக்குது. தாகோன் தலைகுப்புற கீழே கிடக்குது. இந்த ஆண்டவரை வேறு எதோடு இணைத்து சமமாக்க வைக்க ஒரு நாளும் கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. மறந்து கூட உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு யாருக்கும் வேறு எதற்கும் நாங்கள் கொடுக்காதபடி, உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வேறு எதற்கும் நாங்கள் செலுத்தாதிருக்க எங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11-12 வசனங்கள். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11-12 வசனங்கள். இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே. நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழிந்துவிட்ட கோசேனையும் ஆரானையும் ரெத்சேப்பையும் தெலாசாரில் இருக்கிற ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? நல்ல கவனிங்க. சனகரிப் அசிரிய ராணுவத்தினுடைய தளபதி எசேக்கியாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான். எகிப்து அந்த தேசம், இந்த தேசம், அந்த நாடு, இந்த நாடு, நாட்டின் தேசங்கள் எல்லாம் தங்கள் ஜனங்களை எங்கள் தப்புவிக்க முடியவில்லை. உன்னுடைய கடவுள் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி நினைக்கிறாயோ என்று சொல்லி சவால் விடுகிறான். அவன் ஆண்டவரை அறியாதவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை வேறு தேவர்களுக்கு இணையாக வைக்க நினைக்கும் போது ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை சொல்றேன். ராத்திரியோடு ராத்திரியாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். இந்த தேவனை இன்னொரு காரியத்தோடு ஒப்பிட்டு செய்யும் போது ஆண்டவர் ராவோடு இரவாக அவனை ஓடும்படி செய்தார். ஓடும்படி செய்தாரே, இவன் ஓடி போய் காலையில் போய் ஊரில் போய் அடுத்த நாள் காலையில் அவன் ஊரில் போய் அவன் கும்பிடுகிற கோவிலுக்கு போகிறான். அங்கே போகும்போது அவன் பிள்ளைகளை அவனை கொன்று போட செய்கிறான். இந்த ஆண்டவரை எதற்கும் சமமாக்கினால் இந்த ஆண்டவர் விட்டு வைக்கவே மாட்டார். சொல்லுங்க, இந்த ஆண்டவரை வேறு எதற்கும் சமமாக்கினால் விட்டு வைக்க மாட்டாரு. ஏன் அங்கே சாக வைத்தார்? என்னன்னா, என்னவோ உன் கடவுளை பற்றி ரொம்ப பெருசாக பேசுனீங்க, உன் கடவுளை பற்றி ரொம்ப பெருசாக சொன்னியே, உன்னையே அவரால் காக்க முடியல, உன்னையே அவரால் காக்க முடியல. ஆனால் அவருடைய பிள்ளைகளை அப்படியே கர்த்தர் காத்து கொண்டார். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை, உம்முடைய மகத்துவத்தை மந்திர சொல்லாக நாங்கள் ஒரு நாள் பயன்படுத்தக்கூடாது. உம்மை எவருக்கும் இணையாகவும் நாங்கள் ஆக்கி விடாதிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக.
19:13 அப்போஸ்தலர் நடபடிகள் 19:13. அப்பொழுது போதும். அப்பொழுது எப்பொழுது? 9:12 வாசிங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும். நல்ல கவனிய, பவுலுடைய உருமால்களை போடுகிறார்கள், வியாதி நீங்குகிறது. பவுல் பிரசங்கம் பண்ணுகிறான், பவுல் கர்த்தருடைய வார்த்தையை அவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறான், பிசாசுகள் ஓடுகிறது. இதை அவங்க பார்க்குறாங்க. யாரு? 7 மந்திரவாதியும் பார்க்குறான். பார்த்துட்டு இதை பார்த்தபோது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏன் அவர்களை பிசாசு துரத்தினான் என்றால், இவர்களால் ஏன் பிசாசை துரத்த முடியும், இந்த மந்திரவாதிகளால் ஏன் பிசாசை துரத்த முடியலை அப்படின்னா, உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்தில் இறங்கி இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்திருப்பார். கர்த்தருடைய நாமத்தில் உண்மையாக இறங்கி இருந்தால் கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்திருப்பார். ஆனால் அவங்க செய்கிற, அவங்களுக்குள்ள இருந்த என்ன தெரியுமா, அவர்கள் செய்கிற மாதிரியே நானும் செய்யணும் என்று நினைத்தால் ஒருவேளை 1-2 முறை சக்ஸஸ் ஆகலாம். ஒருவேளை 1-2 முறை சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா நடக்கும்? அவமானப்பட்டு தான் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு அல்ல, கர்த்தர் பட்சத்தில் இருந்து உண்மையுள்ள மனதோடு இறங்கினால் கர்த்தர் அற்புதம் செய்வார். பிசாசு ஓடுவான், இல்லை என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்டயும் வல்லமை இருக்கு, எனக்கும் ஞானம் இருக்கு அப்படின்னு இறங்கினா 1-2 முறை மேலே ஏதோ ஃப்ளூக்கில் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் கடைசியில் முடிவு என்ன தெரியுமா? அவமானப்பட்டு இவர்களை போல ஓட வேண்டிய துண்டு துணி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டிய நிலைதான் என்ன பண்ணும்? நிச்சயமாக ஏற்படும். பவுல் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். பவுல் செய்ததை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள உண்டானது என்ன தெரியுமா? நாங்களும் செய்யணும். பவுல் செஞ்சதை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள வந்த எண்ணம் நாங்களும் செய்யணும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஏன் நினைத்தார்கள்? அவர்களிடத்தில் மந்திர வல்லமை இருக்கு, நாமும் இதை செய்ய முடியும் என்று நிரூபிப்பதற்காக அதாவது பவுலுடைய மனதில் என்ன இருந்துச்சுன்னா, தேவனை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் பவுலுடைய மனதில் இருந்துச்சு. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? வசனத்தை உறுதிப்படுத்த கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆனா இவங்க, இந்த மனிதரோ தங்களை நிரூபிப்பதற்கு ஆசை இருந்தது. அதனால தான் பிசாசு பார்த்தான், உங்களையும் தெரியும் இயேசுவையும் தெரியும் என்று விரட்ட ஆரம்பித்தான். ஆண்டவரே, ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் எங்களை நிரூபிப்பதற்கு நாங்கள் இறங்காதிருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. அவருடைய வசனம் மாறாதது என்பதை நிரூபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். 2 குறிப்பு பார்த்தோம். முரண்பாடு இருந்தால் பிசாசு நம்மளை விரட்டிடுவான். 2வது, இயேசுவினுடைய நாமத்தை மந்திர சொல்லாக பயன்படுத்தினால் பிசாசு நம்மளை ஓட விட்டுருவான். இது 2லையும் நம்ம கவனமாக இருப்போம். மீதி 3 காரியம் மாலை ஆராதனையிலே பார்ப்போம். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு இந்த காலை வேளையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாய் கவனமாய் இருக்க வேண்டிய காரியத்தை எழுதி வைத்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பவுலுடைய கைகளை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். உண்மையுள்ள மனதோடு அவருடைய காரியத்தை நடப்பிக்கிறவங்களை நிச்சயமாய் கர்த்தர் கனப்படுத்துவார். இங்கே பார்க்கும் பொழுது முதலாவது வியாதிகள் விலகி ஓடின, 2வது அசுத்த ஆவிகள் விலகி ஓடின, 3வது ஓடினது மனிதன். ஏன் இந்த மனிதன் ஓடினான்
அவன் ஓடுவதற்கு, விலகி ஓடுவதற்கு காரணம் என்ன, ஏன் அவர்களை பிசாசு ஓட வைத்தான் என்பதை குறித்து 2 காரியங்கள் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் முரண்பாடான காரியம், பேரு கிறிஸ்தவன், பேரு விசுவாசி, ஆனால் விசுவாசி என்கிற பெயருள்ள தேவனாலே பிரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிற நமக்குள்ளே முரண்பாடான காரியம், தேவன் விரும்பாத, தேவனுக்கு தகாத காரியம் முரணாய் நம்மிடத்தில் இருந்தால் அது பிசாசுக்கு நல்லா தெரியும், நம்மளை ஓட விட்டுருவான், விரட்டி ஓட வைப்பான். 2வது, இயேசுவின் நாமத்தை மந்திர சொல்லாக பயன்படுத்தினா அதுவும் பிசாசுக்கு தெரியும். உண்மையுள்ள மனதோடு இயேசுவின் மேலே பற்றுடையவர்களாய் அவருடைய நாமத்தை சொன்ன நிச்சயமா விடுதலை. ஆனால் வழக்கம் போல எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, 1000 இன்னொன்று 1001 என்று சொல்லி பயன்படுத்தினால் அது பிசாசுக்கு நல்லா தெரியும், உங்களை விரட்டி ஓட விட்டுருவான். இந்த 2 காரியத்தில் கவனமாக இருப்போமானால் நிச்சயமாக ஒரு நாளும் அவமானம் நமக்கு வராது. அன்னைக்கு அவமானம் அடைந்தது ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஓடினது எவ்வளோ பெரிய அவமானம். அந்த காரியம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பகுதியை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் இதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே, ஒரு நாள் என் வாழ்க்கையில் முரண்பாடு இருக்கவே கூடாது ஆண்டவரே. உள்ளே வரும்போது ஒரு வாழ்க்கை, வெளியே போகும்போது ஒரு வாழ்க்கை வேண்டாம். எங்கிருந்தாலும் இயேசுவின் முன்னாடி உண்மையுள்ள மனிதனாய் நான் வாழ கிருபை செய்யும். முரண்பாடு இருந்தால் சத்துரு என்னை வெட்கப்படுத்திடுவான், என்னை விரட்டு ஓட வைப்பான். 2வது காரியம், இயேசுவின் நாமத்தை மந்திர சொல்ல போல பயன்படுத்தக்கூடாது. அவங்க செஞ்ச காரியம் 1001, இது 1001. எத்தனையோ மந்திரங்களை சொல்லி பழகினவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்கிறாங்க, பிசாசு ஓட விட்டான் விரட்டி. எல்லா நாமத்தையும் இதோட இயேசுவின் நாமமும் உயர்ந்ததுன்னு மந்திர சொல்ல பயன்படுத்தினா பிசாசு ஓட மாட்டான், நம்மளை விரட்டிடுவான். ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் விலகி ஓடின, அசுத்த வல்லமைகள் விலகி ஓடின, மனிதர்கள் பிசாசினாலே விலகி ஓடின காரியத்தையும் வேதாகமம் பதிவு செய்து அதிலிருந்து ஒரு பாடத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க இன்றைக்கு சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏன் பிசாசு விலகி ஓட செய்கிறான் என்ற காரணத்தை இன்றைக்கு அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்து, எங்களுடைய வாழ்க்கையில் முரண்பாடுகள் இருந்தால் நாங்கள் ஓட வேண்டிய நிலைமை வந்துடும் ஆண்டவரே. அந்த நிலைமை வேண்டாம், அவமானத்திற்குரிய வேதனையான காரியம் வேண்டாம். தேவனுக்கு விரோதமான முரண்பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய நாமத்தை மந்திர சொல்லாக நாங்கள் பயன்படுத்தாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுக்கு கொடுக்கிற ஆண்டவரே இடத்தை வேறு யாருக்கும் வேறு எதற்கும் கொடாதிருக்க கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளை வசனம் கேட்ட பிள்ளைகளை இந்த 2 காரியத்தில் முதலாவது கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.